வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆந்திர முதல்வராக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடி, அமித்ஷா, ரஜினி பங்கேற்பு. தமிழிசையை அமித்ஷா மேடையிலேயே கண்டித்ததால் பெரும் பரபரப்பு. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாடாளுமன்ற மக்களவை 24ஆம் தேதி கூடுகிறது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்புகள் துரித வேகத்தில் உருவாக்கப்படும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். 5 ராணுவ வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறித்து அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும். காங்கிரசில் சில கருப்பு ஆடுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலைகள் என தகவல். மகாராஷ்டிராவில் பழமையான சிவன் கோவில் கண்டுபிடிப்பு. நன்கொடையாளர்களின் பங்களிப்புகளை குறிக்கும் 3 கல்வெட்டுகளும் கண்டறிந்ததாக தொல்லியல் துறை தகவல். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை எதிரொலி. கடற்கரை பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. துப்பாக்கியை சட்டவிரோதமாக வாங்கிய வழக்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகனுக்கு குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆந்திர மாநில முதல்வராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா கண்டித்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றது. விஜயவாடாவில் நடந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வராக இன்று சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண், சந்திரபாபு மகன் நாரா லோகேஷ் உட்பட 24 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நட்டா, நிதின் கட்கரி, சிராக் பஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, மகாராஷ்டிரா மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, நடிகர் ரஜினி, அவரது மனைவி லதா, நடிகர்கள் சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணன், முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, தமிழக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், புதுச்சேரி மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அனைவரையும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார். அப்போது கட்சி விவகாரங்களை வெளிப்படையாக பேசக்கூடாது என அமித்ஷா கண்டித்ததாக தகவல் வந்துள்ளது. ஏனென்றால் தமிழிசையின் பேட்டி, செய்தியாளர் சந்திப்புகள் குறித்து பாஜக மேலிடத்திற்கு புகார் வந்ததை அடுத்து கண்டித்துள்ளார். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பசுந்தாள் உர பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் மூலம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 4000 மெகா டன் பசுந்தாள் உர விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. மேலும் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்டர்களை வழங்கி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் இயக்குவதற்கு பயிற்சி அளித்திடுவதற்கான டிராக்டர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற மக்களவை 24ஆம் தேதி கூடுகிறது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல் தெரிவித்துள்ளார். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். கூட்டத்தொடரின் முதல் 3 நாட்கள் புதிய எம்பிக்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெறும். 27ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தில் ஜனாதிபதி உரை நிகழ்த்துவார். இந்த உரையில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசின் அடுத்த 5 ஆண்டுக்கான செயல் திட்டம் உள்ளிட்டவை இடம்பெறும் என்று தெரிகிறது. ஜனாதிபதி உரைக்கு பிறகு அமைச்சர்களை பிரதமர் மோடி அவைக்கு அறிமுகம் செய்து வைப்பார்.
மாநிலங்களவையின் 264வது அமர்வும் 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி நிறைவு பெறும் என்று அவர் கூறினார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் நீட் விவகாரம் உள்பட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனால் 18வது மக்களவையின் முதல் அமர்விலேயே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என தெரிகிறது. இந்தியாவின் உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்புகள் துரித வேகத்தில் உருவாக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்துள்ளார். கடந்த ஆட்சியில் முக்கிய துறைகளை வைத்திருந்த 4 முன்னணி அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் அதே பொறுப்புகளில் தொடர்வர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு மூத்த அமைச்சர் நிதின் கட்கரியும் நெடுஞ்சாலைத்துறையை மீண்டும் பெற்றுள்ளார். இந்நிலையில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக நிதின் கட்கரி பொறுப்பேற்றார். அவர் அலுவலகத்தில் முறைப்படி பதவியேற்ற புகைப்படத்தை எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் மீண்டும் எனக்கு வாய்ப்பு வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மோடி செயல்படுகிறார். அவரது தலைமையில் இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்புகள் துரித வேகத்தில் உருவாக்கப்படும் என நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்தனர். காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் உள்ள ராணுவத்தின் முகாம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பொதுமக்கள் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து ராணுவ வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்த துவங்கினர். இதில் பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். இந்த சம்பவத்தில் ராணுவ வீரர்கள் 5 பேர் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து அந்த பகுதி முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பாதுகாப்பு படையினர் ட்ரோன் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறித்து அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தான் காங்கிரசில் சில கருப்பு ஆடுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலைகள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியை உரசல் இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டு செல்லும் முதலமைச்சரை இழிவுபடுத்தும் விதமாக இப்படி செய்யக்கூடாது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மறைமுகமாக சிலர் வழி நடத்துகிறார்கள். அவர்கள் திமுக கூட்டணியை உடைக்க பார்க்க கூடாது என்று திமுகவினர் குமரி உள்ளனர். இதனால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி குஷி அடைந்துள்ளார். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து காங்கிரஸ் தங்கள் பக்கம் வரும் என்றும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகும் என்று எடப்பாடி பழனிசாமியை நினைப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் திமுக கூட்டத்தை உடைக்க இந்த பிளான் எடுக்கப்பட்டுள்ளதால் 3 மாதங்களில் கூட்டணியை முறிப்பதே இந்த ஆபரேஷன் திரிசூலம் என்கிறார்கள். ஆனால் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியில் பெரிய விரிசல் இல்லை. ஆனால் இந்த சமீபத்திய பேச்சுக்கள் பயன்படுத்தி காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்க எடப்பாடி வேலைகளை பார்த்து வருவதாகவும் தகவல் வந்துள்ளது. மகாராஷ்டிராவில் பழமையான சிவன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் நந்தேட் மாவட்டத்தின் ஹோட்டால் கிராமத்தில் தொல்லியல் துறை சார்பில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்து வருகின்றன. சமீபத்தில் அங்குள்ள பழங்கால கோவிலுக்கு அருகே உள்ள குப்பைகளை தொல்லியல் துறையினர் அகற்றினர். அங்கு மண்ணுக்கு அடியில் புதைந்திருந்தது தெரிய வந்தது. உடனே அங்கு அதிகாரிகள் 4 அகழிகளை தோண்டிய போது சிவன் கோவிலின் அடிப்பகுதியையும் ஒரு சிவலிங்கத்தையும் கண்டறிந்தனர். இது தவிர கிபி 1070ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இக்கோவில்களை கட்ட உதவிய நன்கொடையாளர்களின் பங்களிப்புகளை குறிக்கும் 3 கல்வெட்டுகளும் கண்டறிந்தனர். திருச்செந்தூர் அருகே செய்தி சேகரித்த செய்தியாளரை பள்ளி நிர்வாகத்தினர் தாக்கியதை கண்டித்து செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சிறு நாடார் குடியிருப்பு RMV நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பள்ளி செயலாளர் ராஜன் பள்ளிக்குள் செல்ல விடாமல் தடுத்து வெளியே நிறுத்தியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை செயலாளர் ராஜன் மற்றும் ஆதரவாளர்கள் தாக்கி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனை கண்டித்து திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு திருச்செந்தூர் வட்டார செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் ராஜன் மீது பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யாத குலசேகரப்பட்டினம் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்செந்தூர் வட்டார செய்தியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியானதில் ஒரே பகுதியை சேர்ந்த மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதி அருகே உள்ள புது நகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது.
இங்கிருந்து விஷவாயு வீடுகளில் கழிவறை வழியாக வெளியேறுவதாக புகார் இருந்து வந்தது. இந்த நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறிய விஷவாயுவால் அதே பகுதியை சேர்ந்த தாய் மகளான மூதாட்டி செந்தாமரை, காமாட்சி மற்றும் மாணவி செல்வராணி ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து 3 பேர் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வந்து ஆய்வு செய்து சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் சாலையில் இறந்து கிடந்த முதியவர் உடலை கேட்டு உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை எதிரில் முதியவர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரன்கோவில் காவல் ஆய்வாளர் மனோகரன் விசாரணை மேற்கொண்டார். அப்போது சடலமாக கிடந்தவர் திருவள்ளுவர் தெருவை சேர்ந்த ராமலிங்கம் எனவும் அளவுக்கு அதிகமான குடிபோதையே அவரது இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கலாம் எனவும் தெரியவந்தது. மேலும் சம்பவம் இடத்திற்கு வந்த ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ராமலிங்கத்தின் உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் உறவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு உருவானது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் ராமலிங்கத்தின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே வட மாநில தொழிலாளியை தாக்கி கைபேசியை பறித்து சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் சுனில்குமார். இவர் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த போந்தூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆரநேரி பகுதியில் தங்கி அதே பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சுனில்குமார் போந்தூர் பகுதியில் இருந்து ஆரநேரி பகுதிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சுனில்குமாரை கத்தியால் வெட்டிவிட்டு அவர் வைத்திருந்த கைபேசியை பறித்து சென்றுள்ளனர். இதில் காயமடைந்த சுனில்குமார் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக சந்தவேலூர் ஈபி காலனி பகுதியை சேர்ந்த முகேஷ், நரேஷ்குமார் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் இருவரும் கைபேசியை பறித்து சென்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆற்காடு அருகே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த 5 இருசக்கர வாகனங்களை திருடிய இளைஞரை ஆற்காடு நகர போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட செய்யார் செல்லும் சந்திப்பில் நகர காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இளைஞரை மடக்கி பிடிக்க முற்பட்ட போது இளைஞர் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து வேகமாக தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். இருப்பினும் போலீசார் தப்பிக்க முயன்ற இளைஞரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்துள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் வாலாஜாபேட்டை அடுத்த அனந்தலை கிராமத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் மகன் அருள் என்பதும் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் 5 முறை தொடர் இருசக்கர வாகனங்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து 2 பேரையும் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஜனநாயகம் எவ்வளவு வலுவானது என்பதை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நிரூபித்துள்ளது என்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இதனை தெரிவித்தார். மக்கள் தங்கள் வாக்குகளை பாரத தேசம் மகத்தான நாடாக முன்னேற வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறையாகவும் வாக்களித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த மகத்தான ஜனநாயகம், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் என்பது இந்திய தேசம்தான் என்பது மிக தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
தமிழகத்தில் இருக்கின்ற தங்களை எல்லாம் மிகப்பெரிய வல்லுநர்கள் என்று சொல்லிக்கின்றதற்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், இப்பொழுதாவது உங்களுக்கு இவிஎம் மீது இருந்த சந்தேகம் முற்றிலுமாக போயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் பராமரிப்பின்றி பாதி வழியில் நிற்பதால் மேல்மலை கிராம மக்கள் அவதி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு உட்பட்ட மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, கிளாவரை, மன்னமனூர், கவுன்சி, போலூர் போன்ற கிளை கிராமங்கள் உள்ளன. மேல்மலை கிராமங்களுக்கு பழனி மற்றும் வத்தலகுண்டு இருந்து மேல்மலை கிராமங்களுக்கு அரசு பேருந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் மலை பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் பழுதடைந்து பாதி வழியில் நின்று விடுகிறது. இதனால் மாற்று பேருந்தும் கிடைப்பது இல்லை. இந்நிலையில் அவசர தேவைகளுக்கு மேல்மலை கிராம மக்கள் சென்றாலும் அரசு பேருந்து போதிய பராமரிப்பு இன்றி பாதி வழியில் பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் இறக்கி விடுவதால் செய்வது அறியாமல் குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே மேல்மலை பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகளை பழுது பார்க்க வேண்டும் அல்லது புதிய பேருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதை மேல்மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூண்டி, கிளாவரை, போலூர் வரைக்கும் இந்த வண்டி லாஸ்ட் வண்டி. இந்த வண்டியை விட்டாச்சுன்னா இப்போ போச்சு, எங்கள் பொழப்பே போச்சு. அதுக்கு அங்கிட்டு போனால் இந்த வண்டிக்காக நினச்சி 100, 200 தான் வச்சிருப்பான் லாஸ்ட் இந்த வண்டிக்கு போகிறதுக்காண்டி. அதுக்கு அங்கிட்டு 1000, 2000 போட்டு அங்கிட்டு தனி வண்டி பிடிச்சி போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை சார். பூம்பாறைக்கு இப்போ கொடைக்கானலுக்கு மேலே உள்ள ஊருங்களும் ஒரு மனிதனாவே நினைக்கிறதே இல்லை. டவுன் இருக்கிறவங்க இந்த இப்போ அங்கே இருக்கிற லாஸ்ட் வண்டி நினச்சி இந்த வண்டி நல்ல வண்டி விட்டால் தானே சார் நல்லா இருக்கும். போனது வந்ததமா விட்டுட்டு இடையில இதோட 4-5 டைம் பண்ணிச்சு சார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே போக்குவரத்து நெரிசல் காரணமாக அடுத்தடுத்து 3 வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதியில் இயங்கி வரும் தினசரி மார்க்கெட் அருகே அதிக வாகனங்கள் வந்து செல்வதால் அப்பகுதியில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் செல்லும் நெடுஞ்சாலையின் சாலையின் குறுக்கே வாகனங்கள் கடந்து செல்லும் போது சத்தியமங்கலம் சாலையிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லும் வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் தொடர்ந்து செல்ல முடியாமல் மார்க்கெட் அருகே நின்று கொண்டிருந்த போது சத்தியமங்கலம் சாலையிலிருந்து ஈரோடு நோக்கி வேகமாக வந்த சரக்கு வாகனம் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் நின்று கொண்டிருந்த காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் வாகனம் சேதமடைந்தது. இந்த விபத்து குறித்து கோபி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொண்டியில் இருவேறு இடங்களில் காவல்துறை சார்பில் புதிதாக சிசிடிவி கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இருவேறு இடங்களில் காவல்துறை சார்பில் புதிதாக சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை மாவட்ட எஸ்பி சந்தீஷ் செக்போஸ்டில் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், திருவாடானையில் கடந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி 4 இடங்களில் புதிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் துவக்கப்பட்டது. மேலும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் தொண்டியில் செக் போஸ்ட் மற்றும் பாவோடி மைதானம் ஆகிய இருவேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். இதில் திருவாடானை டிஎஸ்பி நிரேஷ், பயிற்சி டிஎஸ்பி யாஸ்மின் பானு, தொண்டி மரைன் உதவி ஆய்வாளர் செல்வராஜ், தனிப்பிரிவு காவலர் துரை உட்பட காவல்துறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக கௌதம சிகாமணி நியமனம் செய்யப்பட்டதற்கு திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். விழுப்புரம் திமுக தெற்கு மாவட்ட கழக முன்னாள் செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான உடல்நலக் குறைவு காரணமாக புகழேந்தி சமீபத்தில் மரணம் அடைந்தார். அதன் பிறகு விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பிற்கு பல்வேறு தரப்பினர் திமுக தலைமையிடம் மாவட்ட பொறுப்பு கேட்டு காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முன்னாள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் மகனுமான டாக்டர் கௌதம சிகாமணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கௌதம சிகாமணியின் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திருவெண்ணெய்நல்லூர் கடைவீதியில் நகர திமுக சார்பில் பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நெய்வேலியில் காரின் முன்பக்க டயர் வெடித்ததை கவனிக்காமல் சாலையில் தாறுமாறாக ஓட்டி வந்து பள்ளத்தில் விட்ட மது போதை ஆசாமியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதிக்கு உட்பட்ட நயினார்குப்பத்தை சேர்ந்தவர் தமிழ் பிரியன். இவர் வட்டம் 20 இருந்து தனக்கு சொந்தமான கார் மூலமாக தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார்.
அப்போது காரின் முன்பக்க டயர் வெடித்ததை கூட கவனிக்காமல் அதிக மதுபோதையில் சாலையில் தாறுமாறாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வட்டம் 29 உள்ள மெயின் ரோடு வழியாக செல்லாமல் அருகில் இருந்த குறுக்கு வழியில் செல்வதற்காக முற்பட்ட போது கார் கட்டுப்பாட்டை இழந்து 8 அடி பள்ளத்திற்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனை பார்த்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சென்று காரில் இருந்த நபரை மீட்டனர். இதுகுறித்து நெய்வேலி தெர்மல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் அவர்கள் ஓட்டும் காருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையிலிருந்து உதகை செல்லும் ரெட் டாக்ஸி மற்றும் கோ டாக்ஸி 4 சக்கர வாகனங்களை உதகையில் உள்ள டூரிஸ்ட் சங்கத்தினர் மிரர் கண்ணாடியை உடைப்பதும் ரெட் டாக்ஸி ஸ்டிக்கர்களை கிழிப்பதும் அட்டூழியம் செய்து வருவதாக ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோல கோவையிலிருந்து உதகைக்கு டிராப் செய்தால் அது மட்டுமே செய்ய வேண்டும், உதகையிலிருந்து நீங்கள் பிக்கப் எதையும் செய்யக்கூடாது என கூறியதால் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட ரெட் டாக்ஸி கோ டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இனி வருவது வானிலை செய்திகள். கள்ளக்கடல் எச்சரிக்கையை அடுத்து கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா கடற்கரை பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சுற்றுலா அம்சங்களுடன் கூடிய அனைத்து கடற்கரையிலும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. 5 பயிற்சி மருத்துவர்கள் இறந்த லெமூர் கடற்கரைக்கு செல்லும் வாசல்கள் மூடப்பட்டன. பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் எச்சரிக்கை அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. இதுபோல சங்குத்துறை, முட்டம், சொத்தவிளை, தேங்காப்பட்டணம், குளச்சல், மண்டைக்காடு கடற்கரை பகுதிகளிலும் பாதுகாப்பு போடப்பட்டு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் சூரிய உதயம் காண வந்த சுற்றுலா பயணியர் கடற்கரையில் இறங்காமல் இருக்க போலீசார் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தனர். அப்போது முழுவதும் கடலில் பெரிய அலைகள் எழுந்ததால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் நாளை முதல் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடி மின்னலுடன் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். துப்பாக்கியை சட்டவிரோதமாக வாங்கிய வழக்கில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க அதிபராக இருக்கும் ஜோ பைடனின் மூத்த மகன் ஹண்டர் பைடன் இவர் மீது கடந்த 2018ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளின் மீதான விசாரணை அந்நாட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கிய குற்றச்சாட்டுகளில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. முதல் 2 வழக்குகளில் தலா 10 ஆண்டுகள், 3வது வழக்கில் 5 ஆண்டுகள் என அதிகபட்சம் 25 ஆண்டுகள் வரை ஹண்டர் பைடனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த தீர்ப்பு வெளியான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் பைடன் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். அதே நேரம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்தும் ஆலோசித்து வருவதாகவும் கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அமெரிக்காவுடன் இன்று மோதுகிறது. 9வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடந்து வருகிறது.
நியூயார்க்கில் உள்ள நாசாவ் கவுண்டி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் ஏ பிரிவு ஆட்டம் ஒன்றில் முன்னாள் சாம்பியன் இந்திய அணி அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா தனது முதல் இரு ஆட்டங்களில் அயர்லாந்து மற்றும் பாகிஸ்தானை வீழ்த்தி உள்ளது. இதேபோல் மோனக் பட்டேல் தலைமையிலான அமெரிக்க அணி கனடாவையும் அடுத்த ஆட்டத்தில் பாகிஸ்தானையும் வீழ்த்தியது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்தியா அமெரிக்கா நேருக்கு நேர் மோதுவது இதுவே முதல் முறையாகும். இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 6,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 280 ரூபாய் அதிகரித்து 53,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 95 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 95,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 520 புள்ளிகள் அதிகரித்து 76,977 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 155 புள்ளிகள் அதிகரித்து 23,420 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஆந்திர முதல்வராக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடி, அமித்ஷா, ரஜினி பங்கேற்பு. தமிழிசையை அமித்ஷா மேடையிலேயே கண்டித்ததால் பெரும் பரபரப்பு. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாடாளுமன்ற மக்களவை 24ஆம் தேதி கூடுகிறது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்புகள் துரித வேகத்தில் உருவாக்கப்படும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். 5 ராணுவ வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறித்து அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும். காங்கிரசில் சில கருப்பு ஆடுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலைகள் என தகவல். மகாராஷ்டிராவில் பழமையான சிவன் கோவில் கண்டுபிடிப்பு. நன்கொடையாளர்களின் பங்களிப்புகளை குறிக்கும் 3 கல்வெட்டுகளும் கண்டறிந்ததாக தொல்லியல் துறை தகவல். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை எதிரொலி. கடற்கரை பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. துப்பாக்கியை சட்டவிரோதமாக வாங்கிய வழக்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகனுக்கு குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.